ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வாரும் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். காட்டவே கண்டபாதம் கமலநல் ஆடையுந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேலி முனியேறி தன்புகந்து பாட்டினால் கண்டு வாழும் பானர்தால் பரவினோமே. திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். திருப்பானாழ்வாருடைய அமலநாதிபிரானை பார்த்துட்டு வரோம். அதில் பெரிய நம்பிக்கையுடைய தனியனையும் சேவித்தோம் ஆபாதசோட. அதே போல் பெரிய திருமலை நம்பி காட்டவே கண்டபாதம் அந்த தனியனையும் அனுபவித்தோம். அதில் முதல் பாட்டில் அமலன் விமலன் நிமலன் அப்படின்ற மாதிரி ஆதிப்பிரான் முதல் பாட்டை அனுபவித்தோம். அதே போல் இரண்டாவது பாட்டில் உவந்த உள்ளந்தனாய் பகவானானவன் உவந்து அடியார்களை ஏற்றுக்கொள்கிறான் என்பதும், திருவடியானது திருப்பானாழ்வாரை அங்கீகரிக்கையாலே திருப்பானாழ்வார் உவந்து பகவானை ஆட்கொண்டார் என்பதையும் பார்த்தோம். அடுத்து மூன்றாவதாக மந்திபாய் வட வெங்கட மாமலை என்ற பாசுரத்தில் அழகாக பிரணவத்தை நமக்காக எடுத்து காட்டினார். அகார உகார மகாரம் அதையும் அனுபவித்த மூன்றாம் பாட்டிலே. அதில் வடவேங்கடவன் அப்படின்னு சொல்லும்பொழுது திருமலை அப்பன்தான் இங்கே சயனித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்து காட்டினார். அதையும் நாம் அனுபவித்தோம். அப்பொழுது அதை அனுபவிக்கும் பொழுது உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உண்ணுயிரே. உந்தி அதாவது பிரம்மாவை படைத்த அந்த உந்தியானது தொப்புள், அந்த தொப்பூலை அனுபவித்து பாடினாராம். இப்பொழுது நாம் இன்று பார்க்க வேண்டியது 4ஆம் பாடல். சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைபத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமயில் ஆட அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே அப்படின்றார். அதாவது திருவயிற்று உதரபந்தம் தொப்புளை இதுக்கு முன்பாட்டில் அனுபவித்தார். பிரம்மாவை படைத்ததினாலே அந்த தொப்புளுடைய அழகையெல்லாம் அனுபவித்தாராம். அந்த தொப்புளுக்கு மேலே என்னடா இருக்கு அப்படின்னா உதரபந்தம். எப்போவுமே இந்த வயசான இளவரசர்களெல்லாம் உதரபந்தம்னு சொல்லிட்டு ஒரு அழகான என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது பெண்களுக்கெல்லாம் ஒட்டியானோ அப்படின்வாங்க. அதுபோல் இங்கு பெருமாளுக்கு உதரபந்தம் அந்த ஒட்டியானத்தை போல் ஒரு ஆபரணத்தை பண்ணி அந்த அழகையெல்லாம் ரசிக்கிறாராம் இந்த இடத்துல. அந்த உதரபந்தத்தில் இவருடைய உள்ளமானது போய் அந்த பகவானுடைய அழகை அனுபவிக்கிறதுன்றார். அதுக்கு எப்படி சொல்கிறார்? சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலை 10 உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன். அதாவது இந்த ராமனானவன் இலங்கைக்கு சென்று அந்த ராவணனை யுத்தம் பண்ணி அவனுடைய தலைகளை அறுத்து தள்ளினாராம். உதிர ஓட்டி அந்த ராமன் தான் இந்த இடத்துல ரங்கநாதனாக சயனித்து கொண்டிருக்கிறார். அவருடைய உதரபந்தத்தினுடைய அழகானது எம்மை ரம்பிப்பிக்க வைத்தது, என்னோட உயிரானது அங்கேயே உழண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதில் அதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். 4ஆம் பாட்டு திரு நாபி கமலத்தோடே சேர்ந்த திரு உதரபந்தத்தை அனுபவிக்கிறார். திரு நாபி கமலத்தோடே சேர்ந்த திருவயிற்று உதரபந்தம் சதுரமா மதில் இத்தியாதி கட்டளைப்பட்டிருக்கை மாமதில் துர்க்கத்ரயம் ஈஸ்வரன் என்றறியச் செய்தே எதிர்க்க பண்ணின மதில் அப்படின்றார். என்னென்ன? சதுர மா மதில் சூழ் இலங்கை அப்படின்றார். இலங்கையை இங்கு திருப்பானாழ்வார் வர்ணிக்கிறாராம். என்னடா இது, இப்போ தான் திருவரங்கத்தை பற்றி அழகாக வர்ணிச்சிட்டு இருந்தார், திருவேங்கடமுடியானை பற்றி அழகாக வர்ணிச்சிட்டு இருந்தார், இப்போ ஏன் இவருடைய மனசானது இலங்கைக்கு செல்லணும்?
இலங்கைக்கு சென்று இலங்கையை போய் இவர் ஏன் வர்ணிக்கணும்? அதுவும் அந்த இலங்கையை சுற்றி மதிலானது சூழ்ந்து கொண்டிருக்கிறதாம். சதுரம் 4 பக்கமும் மதிலானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சதுர மதில் சூழ் அப்படின்னு சொல்லும் பொழுது வானை முட்டும் மதில்களாக சூழப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்கிருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாதா, அந்த அளவுக்கு வானை முட்டக்கூடிய மதில்களாலேயே சூழப்பட்டிருக்கிறதாம் எது? இலங்கை. அந்த இலங்கையை இங்கே இவர் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்பேற்பட்ட மதிலையும் உடைத்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ராவணனையும் உடைத்து தனதாக்கினான் அல்லவா யார்? அந்த ராமன். ஆகையினால் இவர் உள்ளம் அங்கே சென்றதாம். அந்த ராமன் அல்லவா இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினால் என்னுடைய உள்ளமானது அங்கே ராமனை அனுபவிக்கிறது அப்படின்றார். அதை சொல்றாரு இங்க அற்புதமாக. இலங்கை கிரைவன் சிம்மத்திலே தின்னுமா போலே லங்காம் ராவணாம் பாலித்தம் என்கிறபடியே இலங்கை கிரைவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீ வைகுண்டத்தை களவிற்கையாக கொண்டு வீட்டிருந்தா போலே காணும் இவனும் இலங்கைக்கு ஈஸ்வரன் என்றிருக்கை. அற்புதமாக சொல்கிறார். எப்படி சர்வேஸ்வரன் யார்? சிவன் நாராயணன். இந்த ரங்கநாதன் பரமபதத்திற்கு அவர்தான் தலைவன், இந்த உலகத்துக்கு அவர்தான் தலைவன். இந்த பரமபதநாதன் எப்படி பரமபதத்திலே வீட்டிருக்கிறானோ அதே போல இலங்கையில ராவணன் அந்த இலங்கைக்கு உள்ளே வீட்டிருக்கிறானா. என்னடா அது இங்கேயும் அங்கேயும் சமமாகுமா? ஏன் இங்கே வர்ணிக்கணும் அப்படின்னா, அந்த இலங்கையானது அவ்வளவு அழகு சூழ்ந்திருக்கிறதா. ஆஞ்சநேயர் கடலை தாண்டுகிறார். அதுவும் எப்படி கடலை தாண்டுறார் அற்புதமாக. எல்லாரும் அவங்கவுங்க சக்தியை சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது அனுமார் மட்டும், ஆஞ்சநேயர் அவர் மட்டும் தன் சக்தியை பற்றி தெரியாமையே மறைஞ்சிருந்தாராம். ஏன்னா முனிவருடைய சாபம். சிறு வயசில் இந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய துடுக்குத்தனத்தால் அந்த முனிவர்களை எல்லாம் அவங்களுடைய ஜடாமுடியை பிடிச்சி இழுக்கிறது, அவங்க மேலே மண்ணை வாரி போடுறது அப்படின்னு துடுக்குத்தனங்கள். அதனால் இவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் சக்தியெல்லாம் நீ மறக்க கடவாய் அப்படின்னு சாபம் விடுறாங்க. யாராவது தூண்டி விட்டால் ஞாபகப்படுத்தினா திரும்ப அந்த சக்தி உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு வரமாக கொடுக்குறாங்க. அப்புறம் அதனால தான் இவரோட சக்தியை மறைஞ்சிருந்தார். அப்போ தான் இந்த இடத்துல எடுத்து காட்டும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஏன்னா இலங்கையில் சீதா பிராட்டி இருக்கிறாங்கன்னு தெரியும், அங்கே போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று பேச்சு. அப்போது இந்த இடத்துல இந்த அனுமன் தான் இலங்கைக்கு சென்று அங்கிருந்து சீதா பிராட்டி இடத்துல கண்டுபிடிச்சிட்டு வர முடியும்னு அப்போவே ராமருக்கு தெரியும். அதனால தான் தன்னுடைய மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். யார்? ராமன். அப்போது சுக்ரீவனானவன் எல்லாரையும் அனுப்புகிறார். ஒவ்வொரு இடத்துக்கு போங்க. வால்மீகி ராமாயணத்தில் அற்புதமாக எடுத்து காட்டுறாங்க. அப்போது அந்த வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார், திருவேங்கடம்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு மட்டும் யாரும் போகாதீங்க. ஏன்னா வேங்கடம், அந்த மலைக்கு யார் போய் நிற்கிறார்களோ அவர்களுடைய பாவமெல்லாம் உடனே அவங்க பரம்பரத்துக்கு போடுவாங்களாம். அதனால் நீ அந்த மலைக்கு போகாத, நீ அங்கே போயிட்டுன்னா ராமகைங்கரியம் பண்ண முடியாது. அதனால் அந்த மலையை விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் தேடு அப்படின்றார். அதனால தான் அந்த வால்மீகி ராமாயணத்திலேயே அந்த திருவேங்கடமுடியான பற்றி சொல்லியிருக்குது. அப்போ தான் ஒரு இடமா தேடிக்கொண்டு போக, அதுக்கப்புறம் தான் சம்பாதி, அதாவது ஜடாயுனுடைய அண்ணன் சொல்லுவாங்க, அவர் மூலயமா ராவணன் தான் தூக்கிட்டு போனான்னு தெரிய, அதுக்கப்புறம் தான் இவங்க அங்கே தேட போவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு இங்கேருந்து தாண்டணும், ஏன்னா கடலை தாண்டணும். அப்போ அனுமனால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் தான் அனுமன் இங்கேருந்து தாண்டுறார். அப்போ தாண்டும் போது தான் பல விதமான எதிர்ப்புகள்லாம் வரும் அவருக்கு. யார்? அனுமனுக்கு. அதையெல்லாம் தாண்டி போவார். ஏன் அப்படின்னா, நான் இங்கு போகலை, ராமன் நாமமானது என்னை போக வைத்தது அப்படின்னு நினைப்பார். அதனால தான் எந்த செயலுமே நான் செய்கிறேன்னு சொன்ன அது அகங்காரம். பகவான் என்னை செய்ய வைத்தான்ற நினைவோடு சென்றால் அது வெற்றி அடையும். அப்போ தான் அந்த இலங்கையில் போய் நிற்கிறார். அந்த இலங்கையில் போய் நின்ன உடனே அந்த மதிலை பார்த்தோன்னே பிரமிப்பில் நிற்கிறாராம். யார்? அனுமன். அனுமன் எதை பார்த்தாலும் ஆசைப்பட மாட்டார். ஏன்னா ஒரு விரக்தர், பிரம்மச்சாரி, ஐம்புலன்களை அடக்கி வைத்திருப்பவர். கண் அழகானதை பார்த்தா அப்படியே ஈர்க்கும், மூக்கு வாசனையானதை பார்க்க அப்படியே ஈர்க்கும், செவி இசையை கேட்டால் அப்படியே ஈர்க்கும்,
வாயானது நாக்கு ருசியை கேட்கும். இப்படி பல ஐங்கருவிகள். இந்த ஐங்கருவிகளையும் அடக்கி வைத்து இருப்பவர் தான் இந்த ஆஞ்சநேயர். அதனால தான் பிரம்மச்சாரியாகவே இருந்தார். அதனால தான் பெண் வாசனையே கிடையாது, கல்யாணமும் பண்ணிக்கல, எந்த வாசனையும் கிடையாது. இவர் விரக்தர். விரக்தர்னா அனைத்தையும் விட்டவர், அனைத்தும் ராமனே என்று இருப்பவர், அந்த ராம சௌந்தரியத்திலே ஈடுபட்டிருப்பவர். அப்பேற்பட்ட அனுமனையும் இந்த இலங்கையினுடைய அழகானது பிரமிக்க வைத்ததாம். ஆஹா, எப்பேற்பட்ட இலங்கை! அப்ப இந்த இலங்கையில இந்த ராவணன் எப்படி ஒரு தேவேந்திரனை போல் வாழ்கிறானே, பிரம்மலோகத்தில் பிரம்மாவை போல் வாழ்கிறானே, அவர் பிரமிப்போடு பார்த்தாராம். அந்த அழகை அவரையே கவர்ந்ததாம். யார? ஆசையே படாமல் இருப்பவரான ஆஞ்சநேயரையும் ஆசைப்பட வைத்ததுன்றார். அதை தான் இங்க சொல்றார் சுவாமி அற்புதமாக. சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன். இறைவன் சொன்ன அந்த உலகத்துக்கு அவர்தான் தலைவன். பரமபதத்துக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி தலைவனோ அதுபோல இந்த இலங்கைக்கு இந்த ராவணனானவன் தலைவனாக இருக்கிறார், இறைவனாக இருக்கிறார் அப்படி எடுத்து காட்டுகிறார். அடுத்து சொல்றார் இங்க அற்புதமாக, வீட்டிருந்தா போலே இவனும் இலங்கைக்கு ஈஸ்வரன் என்று இருந்தபடி விரக்தனான விரக்தன் சொல்றார் பாருங்க அற்புதமாக. யாரு? திருவடி. திருவடினா இங்க சிறிய திருவடி, ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் விரக்தரானவர், அதாவது எதையும் ஆசைப்பட மாட்டார். அப்பேற்பட்ட விரக்தரான திருவடியையும் மதித்த ஐஸ்வர்யமிரே, அந்த இலங்கையினுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து இந்த ஆஞ்சநேயர் அப்படி பிரமிப்படைகிறாராம், அவரையும் ஆசைப்பட வைக்கிறதாம். அப்பேற்பட்ட அழகாம் அந்த இலங்கை. இதெல்லாம் யாருக்கு தெரியுது? திருப்பானாழ்வார் இங்கு இருந்து கொண்டே அந்த அழகை பெருமாள் காட்ட அதை அனுபவிக்கிறார். ஏன்னா இந்த ராமன் அங்கே சென்று இங்கு வந்து சயனித்திருக்கிறார் அல்லவா, ஆகையினால் பெருமாள் இவருக்கு இங்கு இருக்கிறதுல இதெல்லாம் காட்டுறார். பலவான் ஷியாதாம் ராட்சசோ என்றபடியே என்றானீரே, யாவன் ஒருவனுக்காக இவனை அழியச் செய்ய நினைக்கிறார், அவன் தன்னையே இவ்வரனுக்கு காவலனாக வைப்பிருக்கிறீர் அல்ப மனுகூல்யத்தினாலே அப்படின்றார். அதாவது என்னன்னு சொன்ன, இந்த இடத்துல காவலுக்காக சில பேரெல்லாம் நியமிச்சிருக்கிறார். யாரு? இந்த ராவணனானவன். அந்த காவலை மீறி யாரும் உள்ளவே நுழைய முடியாது. அப்போ ஒரு யட்சினி, ஒரு ராட்சசி வெளியே காவல் காத்து கொண்டிருக்கிறாளாம். அந்த ராட்சசியை ஏற்கனவே பிரம்மா அந்த ராட்சசிக்கு வரம் கொடுத்திருக்கிறார். யார் ஒருத்தன் உன்னுடைய மூக்கு மேலே வெகையா குத்தி உனக்கு ரத்தம் வந்துடுச்சுன்னு சொன்ன, அப்பொழுது முதல் கொண்டு இந்த இலங்கைக்கு ஆபத்துன்னு நனி, அதுக்கப்புறம் நீ இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லுவாராம் பிரம்மா. அது வரைக்கும் அங்கே தான் காவல் காத்து கொண்டு இருப்பாள். அப்போ ஆஞ்சநேயர் அந்த இடத்துல போகும்போது அந்த ராட்சசி தடுத்து நிறுத்துறா. சின்ன உருவமாக எடுத்து தான் உள்ளே போக பார்க்குறாரு பேர் ஆஞ்சநேயர். இதெல்லாம் அனிமா சித்தின்னு சொல்லுவாங்க. பெரிய உருவமாக எடுக்க முடியும், சிறிய உருவமாகவும் ஆக முடியும், வேறு உருவமாக மாற முடியும். அனிமா சித்திகள் இதெல்லாம் சித்தியில் ஒரு சித்தி. இதெல்லாம் அந்த சித்தியோட உள்ள நுழைய பார்க்க அந்த ராட்சசி அவனை பிடிச்சி இழுக்க, அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாராம், சிறிய உருவமாக இருந்து பெரிய உருவமாக எடுத்து ஒரு குத்தனாராம் மூக்குலேயே. உடனே அந்த ராட்சசி ரத்தம் வழிஞ்சுதான். அப்போ தான் அவன் இனிமேல் கொண்டு இலங்கைக்கு அழிவு காலம் எனக்கு ஏற்கனவே பிரம்மா சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவள் போயிடுறா. அதுக்கப்புறம் தான் இந்த அனுமனானவர் உள்ளே நுழைகிறார். அப்போ உள்ளே நுழையும் போதே சில ராட்சசர்களை கொண்டு விட்டு தான் உள்ள நுழைகிறார். யாரு? இந்த அனுமனானவர். அதை எடுத்து காட்டுகிறார். இவன் அழியச் செய்ய நினைக்கிறார், அவன் தன்னையே இவ்வரனுக்கு காவலாக வைத்திருப்போர் அல்பமனத்துவனாகிறார், தலைப்பத்தும் உதிர ஓட்டி. அதுக்கப்புறம் சொல்ற அடுத்து, சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி. அனுமன் போறார், சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கிறார், அங்கே அனைத்தையும் பார்க்குறார். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தினுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்தினுடைய வளமை என்ன, அந்த இடத்தினுடைய படை பலம் என்ன, யார் யார் வீரர்கள், யார் யார் சூரர்கள், அனைத்தையும் கண்டுபிடிக்கணும். அதனால தான் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் அங்கு இருந்து யுத்தத்தை பண்ணி யார் யார் எப்பேற்பட்ட நினைவுகள் எல்லாம் பார்த்துட்டு வர்றார். அப்போ விபீஷண ஆழ்வானையும் பார்க்கிறார். விபீஷண ஆழ்வான் நல்லவன்னு தெரிஞ்சுக்கிறார். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது அனைத்தையும் தெரிந்து கொண்டு தான் இந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் இங்கே வரார். எங்கே? சீதா பிராட்டி கண்டுபிடிச்சிட்டு சீதா பிராட்டிக்கு பேசுகிறார். அப்போ சீதா பிராட்டி தான் சூடாமணியை வாங்கி கொண்டு வர்றார். ராமர் கொடுத்த மோதிரத்தையும் கொடுக்குறார். யார்? அனுமன் சீதா பிராட்டி இடத்துல. அப்போ தான் அந்த அம்மா நம்புறா. அப்போ இவர் ராமனுடைய தூதன் தான். அப்போ ராம தூதனாக வந்து அனைத்தையும் முடிக்கிறார்.
இப்போ ஒருத்தர் ஒரு வேலைக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் 10 வேலையை அவர் முடிச்சுட்டு வரணுமா, அவர் தான் புத்திசாலி. இப்போ புரியறதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் கடைக்கு அனுப்புகிறோம், போய் கத்திரிக்காய் இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்க தான் நம்ம சொல்லணும். ஆனால் போனவர் புத்திசாலியாக இருந்தால் கத்திரிக்காய் எவ்வளோ, தக்காளி எவ்வளோ, அங்கே இருக்கக்கூடிய அவரைக்காய் எவ்வளோ, அனைத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கின்னு வருவாராம். புத்திசாலி இல்லாதவனா இருந்தால் கத்திரிக்காய் இருக்கா, இருக்குது, என்ன விலை, உடனே இன்னொரு தடவை போய் கேட்டு வருவார். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு ட்ரிப்பு, சரி தக்காளி இருக்கா, இருக்குது, இன்னொரு தடவை போய் கேட்டு வருவார். அது என்ன விலை, அப்புறம் இன்னொரு தடவை போய் கேட்டு வருவார். அப்போ அவர் புத்தி இல்லாதவர்னு அர்த்தம். அப்போ இங்கே அனுமனை அனுப்பி வைத்தது ராமன் எதற்காக, சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கணும், அது மட்டும்தான். ஆனால் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வீரர்கள் யாரு, படைபலம் என்ன, அங்கே நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, ஒரு லக்னகுமாரனை கொண்டுட்டே வந்துடுறார். யார், ராமனுடைய கடைசி புத்திரன் அவன் தான், இந்திரஜித்தினுடைய தம்பி. இந்திரஜித்தாலேயே ஜெயிக்க முடியல, ஒரு பிரம்மாஸ்திரத்தை இட்டு தான் கட்டுறார். அப்போ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு வந்து ராமனுக்கு சொல்கிறார். அப்போ சொன்ன உடனே ராமன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். உடனே அங்கே எடுத்து காட்டுறாங்க பெரியவங்க, ராம தூதனாக சென்றவனுக்கு வாலிலே நெருப்பு கிடைத்தது, இப்பொழுது சீதாராம தூதனாக வந்தவனுக்கு ராமனிடத்திலே ஆலிங்கனம் கிடைத்தது என்றார் அற்புதமாக. இது எங்கே சொல்கிறாங்கன்னா, பெரிய வாச்சான் பிள்ளை பாசுரப்படி ராமாயணத்தில் அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். சீதா இல்லாமல் வெறும் ராமதூதனாக சென்றான், அங்கே சீதா பிராட்டியையும் கண்டான், அனைத்தையும் கண்டான். ஆனால் அவருக்கு கிடைத்தது என்ன, வாலிலே நெருப்பு. அப்புறம் வரார் ராமனிடத்தில் வந்து விஷயத்தை சொல்கிறார். இப்போ சீதா ராமதூதனாக வந்திருக்கிறார். முதல்ல போனது ராமதூதனாக சென்றார், இப்பொழுது சீதை அனுப்பித்திருக்கிறார். அப்போ சீதா ராமதூதன் அல்லவா, அந்த சென்ற உடனே அவருக்கு என்ன கிடைச்சதா, பார்த்த உடனே யார், கம்பர் சொல்றார், கண்டேன் சீதையை அப்படின்றார் அற்புதமா. சீதையை கண்டேன் தானே சொல்லணும், அது என்னடா கண்டேன் சீதையை அப்படின்றார். இலக்கணத்தில் அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள். இப்போ ஒருத்தர் ஒரு வேலைக்கு அனுப்புகிறோம், ஒரு வேலைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த வேலையை அவரிடத்துல அனுப்பிச்சா அந்த வேலை நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அந்த வேலையை பற்றி நேத்திக்கே அவர் அதுக்கிட்ட சொல்லியிருப்பார். அப்போ சொன்னதுக்கு அப்புறம் நீ போ அந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இப்போ 10 பேர் இருப்பாங்க குரூப்பாக, ஆனால் அவர்கிட்ட மட்டும் நேற்று அதை அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். உடனே 10 பேர் நினைக்கிறாங்க அந்த வேலைன்னா என்ன வேலை, அந்த 9 பேருக்கு தெரியாது, அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வேலை என்ன வேலை, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ ராமனுக்கும் அனுமனுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன விஷயம், எங்கே பார்த்தேன், யாரை பார்த்தேன்னு. அப்போ இந்த இடத்துல அங்கே அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள், ஆஞ்சநேயரானவர் சீதை அப்படின்னு சொல்லி இருந்தால் உடனே ராமனுடைய உயிர் போயிட்டு இருக்குமா. ஏண்டா அப்படின்னா, கண்டேன் என்பதை முதல்ல சொன்னாதான் ராமன் உயிர் தரிப்பான், இவருக்கு தெரியும். ஏன்னா சீதாவை பார்க்க போறான்னு எல்லாருக்குமே தெரியுமே. அப்போ ராமனை அதுக்காக தான் அனுப்பிச்சிருக்கிறார். அப்போ சீதாவை பார்க்க போனவருக்கு கண்டேன்னு சொன்னதான் இவர் பட்டம் புரிஞ்சுக்கும் இல்லையா. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குரு இருந்தாராம், ஒரு குரு இடத்துல 4 சிஷ்யர் இருந்தாங்களாம். 4 சிஷ்யர் அப்பப்போ நல்லா குருவுக்கு நல்லா சமையல் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 10 வடை சுட்டு கொடுத்துருக்குறாங்க. குருவும் ஒரு 4 வடையை சாப்பிட்டு ஒரு 4 வடையை ஒரு குச்சியில் சொருவி மேலே சொருவி வச்சாராம். இன்னைக்கு வடை நாளைக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அவருக்கு யாரும் சொன்னாங்களாம். அதனால் அந்த குச்சி எடுத்து மேலே சொருவி வச்சு அந்த வடையை அப்படியே வச்சிடுறா, நாளைக்கு நான் சொல்லும்போது எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னாராம் குரு. உடனே மறுநாள் காலையில் குளிச்சுட்டு அதை போய் எத்தாடா அப்படின்னாராம். உடனே அவனுக்கு தெரியும், அதான் சொல்லிட்டாரு இல்லை, அதனால் அங்கே போய் பார்த்தா வடையே காணும் குச்சியும் காணும். உடனே அந்த சிஷ்யால் வந்து குருக்கிட்ட சொல்கிறாங்களாம், சுவாமி குச்சியே இல்லை அப்படின்ட்டாங்களாம். அப்போ குரு நினைக்கிறார், அப்போ குச்சியில் அப்போ வடையே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ நேத்திக்கே இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசிக்கிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 10 பேர் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. இன்னும் அதை போய் எடுத்துன்னு வாடான்றார், அவன் போய் குச்சியே காணான்றான். என்ன அப்படின்னா அந்த விவரம் முழுக்க சொன்னால் தானே புரியும். அப்போ இது போல் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஓரான் வழியாக வரக்கூடிய கிரந்த காலட்சேபத்தில் நிறைய விஷயம் இருக்கு. இந்த விஷயங்களை அந்த ஓரான் வழி மூலமாக நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த நினைவானது நமக்கு இங்கே புரியும். இல்லைன்னா புரியாதுன்னு சில விஷயங்கள் எடுத்து காட்டுவாங்க பெரியவங்க.
அதுபோல் இந்த இடத்துல அனுமனானவர் கண்டேன் சீதையை, ஏன்னா கண்டேன்னு சொன்னாதான் ராமனுடைய உயிரானது தரிக்கும். அதுக்கப்புறம் தான் சீதைன்னு சொல்றார். அது கம்பராமாயணத்தில் அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். அதுக்கப்புறம் தான் இந்த ராமரானவர் அந்த இலங்கைக்கு போகிறார், அங்கே யுத்தம் பண்ணுகிறார். அது எப்பேற்பட்ட அந்த சதுரமா மதில் சூழ் இலங்கை. அப்போ அந்த மதிலை எல்லாம் முதல்ல தன் அம்பாலேயே அடிக்கிறாராம். அப்போ அடிக்கும்போது ஒன்று போதும். அந்த ராவணனுக்கு என்ன ஒரு கர்வம் சொன்னா, இந்த மதிலை தாண்டி யாராவது உள்ள வர முடியுமான்னு ஒரு கர்வமா. அதனால முதல்ல அவன் கர்வத்தை அழிக்கணுன்றதுக்காக அந்த மதிலை அழிக்கிறார். அவனுக்கு 10 தலை, ஒவ்வொரு தலையா வெட்டுறாரு. தலை வளர்ந்துக்கினே இருக்கு. ஒரு தலை வெட்டுறாரு, இன்னொரு தலை வளருது. இன்னொரு தலை வெட்டுறாரு, இன்னொரு தலை வளருது. அது எப்படின்னு சொன்ன, ஒரு பனைமரத்தில் ஏறி ஒரு பனங்காய் அப்படி வெட்டினா அப்படி கீழே விழுமா, சருந்து விழுந்துட்டே இருக்குமா. அப்போ கீழே விழுந்து அந்த பனங்காய் என்ன பண்ணுவாங்களாம், அப்படி சரக்குன்னு வெட்டுவாங்களாம். அப்போ அப்படி வெட்டணும்னு சொன்ன அப்படியே பறந்து பறந்து போகுமா. பனங்காயை சீவுவது போல இந்த ராமனானவன் ராவணனின் தலையை விளையாடுறாராம். வெட்டி வெட்டி மேலே இருக்கிற பிரம்மா பார்க்குறாராம், தேவேந்திரன் பார்க்குறாராம். இது என்னடா இது பசங்க விளையாடுற மாதிரி ஒரு பாட்டு விளையாடிக்கிறாரு, இவனை கொல்லுவாருன்னு பார்த்தா இப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்னு அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். உடனே இவ்வளோ தூரம் பண்ணியும் ராமனானவன் யுத்தம் பண்ணுகிறான். அவனுடைய தேரை முதல்ல அழிக்கிறார். முதல் நாள் யுத்தத்திலே நடக்குது இதெல்லாம். ராமனுக்கும் ராவனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. முதல் நாள் யுத்தத்தில் வீரத்தை எல்லாம் காட்டுறார். அப்போ காட்டும் பொழுது அவனுடைய தேரை தட்டுகிறார், அவனுடைய ஆயுதத்தை எல்லாம் போக்குகிறார். அப்புறம் தாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ என்னவா, ஆயுதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராவணனை ராமபாணம் தாக்காது. ஆனால் இப்போ ஏன் ராவணனை தாக்குதுன்னு பார்த்தா, அவனுக்கு 10 தலைகள், 20 கைகள், அதில் ஒரு கையில் உடஞ்சி போன வில்ல கையில் வச்சுங்கிறான். அந்த வில்லை பார்த்து தொபால கீழே போட்டானா யாரு, ராவணன். வந்த ராமபாணம் அப்படி திரும்பிச்சான். அப்போ எதிரியிடத்திலே ஆயுதம் இல்லாமல் இருந்தால் ராமபாணம் தாக்காது, எதிரியிடத்திலே ஆயுதம் இருந்தால் ராமபாணம் தாக்கும்னு ராவணன் கூட புரிந்து கொண்டானாம். அப்போ நிராயுத பாணியா நிற்கிறார் அந்த இடத்துல ராவணன். அப்போ ராமர் சொல்றார், அப்பதான் ராவணா இன்று போய் நாளை வான்றார். உடனே பிரம்மாலாம் பார்க்குறாங்க, இப்போவே இவனை அழிக்கக்கூடாதா, ஏன்னா அவன் தலையை கிள்ளி கிள்ளி பார்க்குறாரு, அது முளைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவன் பிரம்மாவிடத்திலே வாங்கின வரபலம். அப்போ அவனுடைய உயிர் எங்கடா ஆகுதுன்னு விபீஷணனுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா கூடவே இருந்தவன் அவன். அதே நேரத்தில் இங்கே என்ன பெரியவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், தர்மமாக வாழ்ந்தானேயானால் ஒரு சின்ன அணில் கூட உதவி பண்ணும். தர்மத்தை விட்டு அதர்மத்தின் வழியாக நடந்தேயானால் கூட இருக்கக்கூடிய தம்பி கூட விட்டுட்டு போயிடுவான்னு அர்த்தமா. இந்த ராமாயணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா. அப்போ தர்மத்தின் பிரகாரம் எவன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, ஒரு அணில், சலமிலா அணிலும் போலேன் அப்படின்ற திருமாலையில் ஏன் சொன்னார் இப்படி ஆழ்வார். அப்போ அந்த பாலத்தை கட்டும் பொழுது, இலங்கைக்கு அகைக்கும் கட்டும் பொழுது மேஸ்திரி தான் என்ன பண்ணுவாராம், கொளுரெத்து பூசணுமா. அப்போ பூசும் பொழுது இங்கே எடுத்து காட்டுறாங்க அற்புதமாக. அதை எப்படி பூசணும் அப்படின்னு சொன்னால், மணலையும் சிமெண்ட்டையும் ஒன்றா கலந்து பூசணும். அப்போ எப்பவுமே பூசுறவர் தான் மேஸ்திரி, கல் கொண்டு வந்து வைக்கிறவர் சித்தால். இப்போ இங்கே பூசுறவர் யாரா, அணில் தான் பூசுதான். அப்போ அணில் எல்லாரும் வேலை வாங்குதான். என்ன இவ்வளோ ரொம்ப லேட்டாக வேலை செய்கிறீங்க எல்லாரும், காலையில் இந்த பாலத்தை கட்டி சாயங்காலத்துக்குள்ள இலங்கைக்கு போகணும், வேகமாக வேலை செய்யுங்க அப்படின்னு அணில் எல்லாரும் மிரட்டு தான். என்ன நீ எங்களை எல்லாம் மிரட்டுற, ஆமாம் நான் தான் மேஸ்திரி, நான் தான் பூசுறேன் அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த ஒரு சலமிலா அணிலும் போலேன் எடுத்து காட்டுகிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்ன, தர்மத்தின் பிரகாரம் எவனுடன் வழுவாமல் இருக்கிறானோ அவனுக்கு சாதாரண ஒரு வாயில்லா ஜீவன் விலங்கினமும் உதவி பண்ணும். அதர்மத்தின் பிரகாரம் வாழ்ந்து பிறன் மனையை எவன் ஒருவன் இங்கே அபகரிக்கிறானோ, பிறன் சொத்தை எவன் அபகரிக்கிறானோ அவனுக்கு கூட பிறந்த தம்பி கூட உதவ மாட்டான், நடுவழியில் விட்டுட்டு போயிடுவான்றது பிரமாணமா இது எல்லாம். அப்போ இதெல்லாம் எதுக்காக இங்கே எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு சொன்ன, ஒரு விளையாட்டுத்தனமாகவே ராமனானவன் இங்கே ராவணத்தில் யுத்தம் பண்ணுகிறார். அப்போ நிராயுத பாணி அங்கே நிற்கிறார். அந்த அழகையெல்லாம் இங்கே பெரிய பெருமாள் திருப்பான் ஆழ்வானுக்கு காட்டுறார். ராமனுடைய அழகை தான் இங்கே வர்ணிச்சு பாடுகிறார் அற்புதமாக. ஏன்னா அந்த மதுல சதுரமா மதில் சூழ் இலங்கை, அந்த இலங்கைக்கு இறைவன், அவருடைய தலை
10 உதிர ஓட்டி. அப்போ அவனுடைய தலையெல்லாம் கீழே உருளுது. பனங்காய் வெட்டா எப்படி கீழே உருண்டு உருண்டு ஓடும், அதுபோல ராமனானவர் அம்புகளாலே ராவனுடைய தலையை வெட்டுகிறார். அது உருண்டு உருண்டு ஓடுதான், எப்படி பனங்காய் உருண்டு ஓடுற மாதிரி. அப்போ தலை அவனுக்கு முளைத்து கொண்டே இருக்கிறது. அப்போதான் நிராயுத பாணி இருக்கும்போது அவனை தாக்கலை. ஏன்னா ராமனானவன் நிராயுத பாணியை தாக்க மாட்டான். ஆகையால் ராவணா இன்று போய் நாளை வாழ்றார். ஏண்டான்னா ராமனுக்கு என்ன எண்ணம்? ஒரு விபீஷண ஆழ்வான் திருந்தனான், அவனுக்கு மட்டும் வாழ்வு. இந்த இலங்கைக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய இந்த ராவணன் திருந்தினானே ஆனால் அந்த இலங்கையே வாழ்ச்சி பெறும் அல்லவா, அந்த ராட்சசர்கள் வாழ்ச்சி பெறுவார்கள் அல்லவா. அப்போ அனைவருமே இங்கு வாழக்கூடியது அல்லவா. ஆகையினால் இவன் திருந்தணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு மன்னிப்பு கொடுக்குறாரா ராமர். அதனால இன்று போய் நாளை வாழ்றாராம். என்ன பகவான் ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சார்னா உடனே அவன் அழிக்க மாட்டார். முதல்ல அவன் சுற்றத்தார் அழிப்பார், அவனுடைய செல்வத்தை அழிப்பார், அவனுடைய வீட்டை அழிப்பார். ஏன்னா அவனுடைய கர்வத்தை அழிக்கணுமே. அதுக்கப்புறம் தான் அவன் கர்வத்தை எல்லாம் அழிச்சு அதுக்கப்புறமாவது அவன் திருந்தறானா அப்படின்னு பார்ப்பார். அப்பவும் அவன் திருந்தலைன்னா தான் அவன் அழிப்பார். அப்போ என்ன சொல்றார் கடைசியில்? அவன் ராவணன் என்ன சொல்றான் கடைசியில்? விழும்போது நான் விழுந்தா கூட குறுக்க தான் விழுவுனே தவிர நெடுக்க விழ மாட்டேன்றானா. ஏண்டானா நான் நெடுக்க விழுந்து உன்னை வாங்கிட்ட நீ நினச்சிட்டா, ஆகையினால் நான் நெடுக்க விழ குறுக்க தான் விழுவேன். அப்போ என்ன அப்பேற்பட்ட ஆணவம். அந்த ஆணவத்தை அழிக்க வந்த வள்ளல் யாருன்னா இந்த ராமன். அதான் எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. ஓர் வெங்கனை உய்த்தவன் பிறர் பிட்டை நாளை பூசலிலே ஜயாபஜயங்கள் அவ்யவஸ்திதம் போலே அன்றோ பிரம்மாதிகள் கருதினவாறே அத்தலைகளுக்கு வேற்பற்றான நெஞ்சிலே அத்விதீயமான பிரம்மாஸ்திரத்தை விட்டவன் அவன் பிராதிகுல்யத்திலே நில நின்றான் ஒன்று அறிந்த பின்பு பிரம்மாஸ்திரத்தை விட்டபடி. அப்போ இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்போ முதலே அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவனின் நெஞ்சில் இருக்கு அவனுடைய உயிர். விபீஷண ஆழ்வான் சொல்லுகிறார். அந்த யுத்த காலத்தில் பார்த்தோன்னு சொன்னால் யுத்த காண்டம் வால்மீகி ராமாயணத்தில் அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். அந்த யுத்த காண்டத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது கும்பகர்ணன் யுத்தத்துக்கு எழுப்பி இட்டுட்டு வராங்க. ஏன்னா இன்று போய் நாளை வான் இவரை சொல்லிடுறாரு. இவனும் அந்த ஆயுதம் இல்லாமல் தன்னுடைய தேர் இல்லாமல் அப்படியே எப்படி போகிறான்? கடன்பட்ட நெஞ்சினார் போல் யாரு கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்றார். ஒருத்த கடன் பட்டுட்டா அப்படியே கலங்குவானா, ஐயோ எப்போ கொடுப்போம் இந்த கடனை அப்படின்னு கலங்கிக்கினே போவானா. இப்போ இந்த காலத்தில் இல்லை. இந்த காலத்தில் கடன் கொத்தவன் தான் பே பண்ணும், கடன் கொடுத்தவன் பயப்பட தேவையில்லை. அப்போது அந்த காலத்தில் மாதிரி இருந்துருக்குறாங்க பெரியவங்க. ஒருத்த கடன் பட்டவர் நெஞ்சினார் போர் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்போ அவன் வீட்டுக்கு போகிறானா, திரட்டு ஆயுதம் எல்லாம் கீழே போச்சு. இன்று போய் நாளை வான்ட்டாரு யாரு? ராமர். அப்போது ஒரு அவமானத்தோட ஒரு எப்படி ஒரு எதிரிடத்திலே தோற்று விட்டோமே அப்படின்னு தலை குனிஞ்சிக்கிட்டே போகிறானா. போய் வீணியை எடுத்துக்கிட்டு சிவலிங்கத்தின் எதிர்க அப்படியே அழுது 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 புலம்பி 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 பாடுறான். அதுக்கப்புறம் தான் இந்திரஜித்து கோவம் வந்து அவன் சண்டைக்கு வரான். அப்போ அவன் சண்டைக்கு வந்து அவனாலே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தான் போய் புத்திமதி சொல்கிறான். அப்பா அவர் ஸ்ரீமன் நாராயணனே, அவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறேன்றான். என்னடா நானே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு ராவணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்கள் கையால் சாவறத அந்த நல்லவங்க கையில் செஞ்சு எனக்கு நல்லது, அதுக்கப்புறம் போய் சாவறான். அதே போல் கும்பகர்ணன் எழுப்பி யுத்தத்துக்கு வரான். அந்த கும்பகர்ணனுடைய யுத்தத்துக்கு வரும்போது சுக்ரீவன் அவனை பார்க்குறார். பார்த்த உடனே அங்கேருந்து ஓடியாரா சுக்ரீவன், கிஷ்கிந்தைக்கே ஓடி போடலான்னு ஓடுறாராம். ஏன்னா அவன் உருவத்தை பார்த்து அவன் அப்படியே பூணுதான் நெருப்பாக வாயிலேருந்து வருது. அவன் பண்ணுற அவன் ஒரு காலை எடுத்து வச்சான்னு சொன்னால் அவன் காலுக்கு கீழே 1000 பேர் அப்படியே சாகுறாங்க. 1000 குரங்குகள் அப்படியே சாகுறது. இன்னொரு காலை எடுத்து வச்சா இன்னொரு 1000 குரங்கு அப்படியே சாகுது. சுக்ரீவன் அதை பார்த்து அப்படியே அலறி போயிட்டான். அப்போ அந்த இடத்துல யுத்தம் பண்ணுறார். அப்போ யுத்தம் பண்ணும் பொழுது அங்கே விபீஷண ஆழ்வான்கிட்ட இவர் தான் யாருன்னு கேட்குறாரு. அப்போ தான் ராமர், இவர் தான் எனக்கு அண்ணன், ராவன் தான் முதல் அண்ணன், 2வது கும்பகர்ணன், 3வது நான் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ உன் தம்பி தானே, அவன் அடிக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல, நீ போய் புத்திமதி சொல்லு அப்படின்னு விபீஷண ஆழ்வான் இடத்துல ராமர் சொல்கிறார். அதே மாதிரி விபீஷண ஆழ்வான் கும்பகர்ணன் போய் புத்திமதி சொல்கிறார். யாருக்கு? விபீஷண ஆழ்வான் கும்பகர்ணனுக்கு. அப்போ சொல்கிறார் யார்? கும்பகர்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால்,
அமிர்தத்தை உண்டுகிறாய் நஞ்சை உண்பாயோ அப்படின்றார். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கம்பராமாயணத்தில். என்னென்ன, எதிரியிடத்திலே நான் இருப்பது நஞ்சு, நீ இருப்பது அமிர்தம். நீ ராமனிடத்திலே இருந்து அமிர்தத்தை உண்டு கொண்டிருக்கிறாய், இப்பொழுது என் பக்கம் ஏன் வந்த அப்படின்னு கும்பகர்ணன் கேட்க, அப்ப விபீஷணன் சொல்றார், அந்த அமிர்தத்தையும் உனக்கு கொஞ்சம் கொடுக்க வந்தேன் அண்ணா, நீ திருந்தினால் நல்லது அல்லவா அப்படின்னு சொல்ல, செஞ்சோற்று கடன் நான் திருந்தவே மாட்டேன். என்னென்ன, நான் இந்த உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய அண்ணனுக்காக நான் உயிர் துறப்பேன், அது என்னால் முடியாது, நீ நல்லதின் பக்கம் இருக்கிறாய், நீயே இரு அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கு அப்புறம்தான் ராமனானவன் யுத்தம் பண்ணி அவன் அழிகிறார். யாரோ கும்பகர்ணனை. அப்போ கும்பகர்ணன் அழிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த ராவணனானவன் திருந்தவே இல்லையா. அப்போ திருந்துவான்னு பகவான் பார்க்கிறார், ஆனால் அப்பவும் திருந்தவில்லை. அப்போ அந்த யுத்தத்தில் ஒன்று எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக. ஒவ்வொருவரையும் எதற்காக சொன்ன, கடைசியில தான் ராவணனுடைய கர்வத்தை போக்கி அவருடைய பிராணனை புடுங்குறார். ஏன்னா மேலும் மேலும் தப்பு செய்து கொண்டே இருக்கிறான். இப்போ அவன் தப்பு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா அவனை சரீரத்தை அழிக்கணும். அப்போ அங்கே ஆத்மாவை யாரால் அழிக்க முடியாது. ஆகையினால் ராவண சரீரத்தை அழித்து அங்கே ஜெயம் கொள்கிறார் ராமன். அதான் எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. தலைப்பத்தும் உதிர ஓட்டி பனங்குலை உதிர்த்தா போலே உதிர அறுக்க அறுக்க முளைத்து சடக்க அனுகூலிக்குமாகோரே அழியச் செய்ய வேண்டாயிற்றாயிரே பூசலிலே இளவி பிப்படி கச்சானு ஜாமி. ராமாயணம் எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. என்னன்னு சொன்ன, கச்சானு ஜானாமி ராணாத்திதஸ்தவம் பரவிஸ்ய ராத்திரி சாயச்சலங்காம் ஆஸ்வாசிய நிதியாதி ஹரதிசூஸ்கோ ததாபலம் ராட்சியஸ்ய ரமோஸ்தகா. ஏ ராட்சச ராஜனே, நீ யுத்தத்தில் களைப்படைந்து விட்டாய், திரும்பிப்போ, நானே அனுமதிக்கிறேன். லங்கையில் நுழைந்து களைப்பாற்றிக் கொண்டு ரதத்தையும் வில்லையும் கொண்டு திரும்பி வா, ரதத்தில் இருந்து அப்போது என் பலத்தை பார்ப்பாய் என்னும் ஸ்லோகத்தினுடைய திருவுள்ளம் வெளிப்படுகிறது. அப்போ ராமரானவர் முதல்ல அவனை திருத்தி பார்க்கிறார், திருந்தவில்லை. இன்று போய் நாளைவான்னு சொல்லி பார்க்கிறார், அப்பவும் போயிட்டு வரான், அப்பவும் திருந்தலை. அப்போ கர்வமானது அவனை விழுந்தாலும் நெடுக்க விழமாட்ட குறுக்க விழுவன்னு சொல்லி, அப்போ அதனால தான் அவனுடைய சுற்றத்தாரை அழிக்கிறார், அவன் ஐஸ்வர்யத்தை அழிக்கிறார், அவனுடைய பலத்தை அழிக்கிறார், அவன் அகங்காரத்தை அழிக்கிறார், கடைசியாக அவனை அழிக்கிறார். அப்போ பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவன் மார்பில் தான் அவனோட உயிரானது இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவன் அழிக்கிறார். அதை தான் எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. ஓதவண்ணன் யார்? ராவணவதம் பண்ணி ஸ்ரீ விபீஷண ஆழ்வானுக்கு முடி கொடுத்து கிருதக்கனாய் பிரம்மாதிகள் புஷ்ப விருஷ்டியும் ஸ்தோத்திரம் பண்ண வீரஷி தோற்ற சர்மராயரான வடிவோடே நின்ற நிலை. ராவணனை அவனுடைய பிராணனை இழுத்து அவனை அழித்து விபீஷண ஆழ்வானுக்கு அந்த இலங்கை ராஜ்யத்துடைய பட்டாபிஷேகத்தை பண்றாராம். யாரு? ராமன். அதை சொல்றாரு அற்புதமாக. வீர தீர தோற்றம் சிரமகரமான வடிவோடே நின்ற நிலை. இப்பேற்பட்ட நிலை. ஓத வண்ணன், தன்னுடைய வீரத்தை எல்லாம் ஓத வந்த வண்ணன். அப்ப சதுரமா மதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைப்பத் உதிர ஓட்டி எடுத்துக்காட்டு அற்புதமாக. யார்? ஓத வண்ணன் அந்த வீரத்தை எல்லாம் காட்டி அங்கே நிற்கிறாராம். எங்க? இலங்கையிலே நிற்கிறார். யாரு? ராமன். இலங்கையிலேயே நின்று விபீஷண ஆழ்வானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிறார். அதை எடுத்து காட்டுகிறார். அப்பேற்பட்டு ஸ்தோத்திரம் பண்ண வீரஸ்டியோடே தோற்ற வடிவோடே நின்ற நிலை ஓத வண்ணன். மதுரமா வண்டு பாட விலை அற்றவாறே ஆடல் பாடலுக்கு இடங்கொடுத்தபடி சிலர் பாடினால் ஆடுவாரும் வேணுமோ மயில்கள் ஆட புக்கன மாமயில் ஒருமையில் தோகை விரித்தால் திருச்சோலைக்கு அணுக்கனிட்டா போலே இருக்கை. அடுத்து சொல்றார். இப்போ என்னன்னா, இப்போ ராவணனை கொன்னாச்சு. இப்போ கொன்னதுக்கப்புறம் வெற்றி ஜெயம் கொண்டாடணும். அப்போ வெற்றி ஜெயம் கொண்டாடணும். பகவான் அங்கு ஓத வண்ணனாக நிற்கிறார். யாரு? ராமனானவன். அப்போ அந்த வீரத்தை கொண்டாடுகிறார்கள். அப்போ ஆடல் பாடல் அங்கே நடக்கிறது. அந்த ஆடல் ஆடுவார்களும் பாடுவார்களும் பல்கொலிப்பார்களும். அதை சொல்றாரு இங்க. மதுரமா வண்டு பாட மாமயில் ஆட அரங்கத்தம்மான் அப்படின்றாரு இங்க. அடுத்து இந்த இதை எடுத்து காட்டுவது எதுக்காக இதை சொல்ல வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த இலங்கையில அப்பேற்பட்ட அந்த அனுமான்கள் எல்லாம், அந்த வானர படைகள் எல்லாம் யார்? தேவர்கள். அந்த தேவர்கள் எல்லாம் பகவானுக்கு துணை புரிந்து, யுத்தத்திலே துணை புரிந்து ராவணனை வெற்றி கொண்டு அங்கே ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், மாமையில் ஆடுகிறார்கள். அதை எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக.
வினையற்றவாறே ஆடல் பாடலுக்கு இடங்கொடுத்தபடி சிலர் பாடினால் ஆடுவாரும் வேணுமோ மயில்கள் ஆடப்புக்கன மாமயில் மதுரமா வண்டு பாட மாமயில் ஆட திரு அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்தில் உலாகின்றது. என்னடா அது இவ்வளோ தூரம் சொல்லிட்டு பட்டுன்னு திருவரங்கத்தம்மான்னு சொல்லிட்டாரு. மதுர மா வண்டு பாட இங்கே வர ஒரு 2-3 வைக்கிறார் இந்த இடத்துல. ஏன் மதுரமான இசையானது இங்கே பாடப்படுகிறது? யார் பாடுகிறார்கள்? அங்கே அனுமான்கள் பாடுகிறார்கள், வானர கோஷ்டிகள் பாடுகிறார்கள். அந்த நித்திய சூரிகள் அனைவரும் இங்கே வண்டுகளாகவும் தும்பிகளாகவும் பாடிக்கொண்டே இருக்கிறார்களாம். அந்த ராமனானவன் அங்கே இருந்து எங்கே இலங்கையை வெற்றி கொண்டு அந்த ராம ஜெயத்தாலே இங்கே வந்து சயனித்து கொண்டான் அல்லவா. ஆகையினால் நித்திய சூரிகள் எல்லாம் வண்டுகளாக இங்கே பாடுகிறார்கள், மயில்கள் எல்லாம் நித்திய சூரிகளாக இருந்து அவர்கள் இங்கே ஆடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் இங்கே பாட இங்கே ஆட அந்த ராமனானவன் இங்கே ரங்கநாதனாக சயனித்து கொண்டார். அதைத்தான் இங்கே சொல்றார் அற்புதமாக. மதுரமா வண்டு பாட மாமயில் ஆட அப்படின்னு அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் என்று ஸ்ரீ வைகுண்டநாதன் பெரிய பெருமாள் ஆனவாறே நித்திய சூரிகளும் வண்டும் மாமயில்களும் ஆனபடி சர்வைக பரிவிரதோ தேவைக வானரத்வமுபகாதகா என்ன கடவதீரே ராஜா வெள்ளை சட்டை இட்டால் அடியார் கருப்பு சட்டை இடும் இத்தனையிரே. அடுத்து இன்னொரு பரமானத்தை இங்கே சொல்றார். இப்போ ராஜா இருக்கிற வேட்டைக்கு போவார். அப்போ ராஜா என்ன பண்ணுவார்? வெள்ளை சட்டையை போட்டுட்டு வேட்டைக்கு போவார். அப்போ ராஜாவுடைய அடிமைகள் வேலைக்காரர்கள் அவங்களாம் கருப்பு சட்டையை போட்டுட்டு போவாங்களாம். ஏன்னா எஜமானர்கள் வெள்ளை சட்டையாக இருப்பார்கள், அவனோட அடிமைகள் கருப்பு சட்டையோடு இருப்பார்கள். அதுபோல் இந்த இடத்துல எஜமான் யாரு? பகவான் ஸ்ரீமன் நாராயணன். இங்கு அவருடைய நித்திய சூரிகள் யாரு? வண்டுகளாக நிற்கிறார்கள், மயில்களாக நிற்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்து திருவயிற்று ஏன்னு சொன்ன இந்த இடத்துல அரங்கத்தம்மான், இந்த திருவரங்கத்தம்மான், இந்த திருவரங்கத்தில் தான் அந்த ராமநாதன் வந்து சயனித்து கொண்டார். அந்த நித்திய சூரிகளும் இங்கே வந்து மயில்களாக ஆடுகிறார்கள், வண்டுகளாக ரிங்காரம் இடுகிறார்கள். வண்டு அப்படின்னா எப்பவும் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது சவுண்டுன்னா இசை வாத்தியம் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாத்தியத்துக்கு ஏற்றபடி நடனம் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். இது எங்க நடக்குது? இலங்கையில் நடந்தது அது அப்படியே இங்கேயும் நடக்கிறதாம். எங்க ஸ்ரீரங்கத்தில் நடக்குதாம். இலங்கையில் ஏன் நடந்தது? ராவணனை வெற்றி கொண்டதினாலே ராமன் அந்த வெற்றியை கொண்டாடுகிறார். அங்கே ஆடியவர்கள் யார்? பாடியவர்கள் யார்? வானர சேனைகள், அனுமனும் உள்பட. இங்கே அதே ராமனானவன் அந்த வெற்றி கொண்ட களிப்பு தீர இங்கே வந்து சயனித்து கொண்டார். எங்கே? திருவரங்கத்திலே. அப்போ திருவள் சயனித்து கொண்டதுக்கப்புறம் இப்போ அந்த தேவர்கள்லாம் வரணும் அல்லவா, நித்தியசூரிய வரணும் அல்லவா. அவர்கள் எல்லாம் வண்டுகளாக வந்து மயில்களாக வந்து பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். அதை எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. பர்வீர்தோ தேவகாம் என்றுபடியே வானரமுபானகா என்ன கடவதீரே ராஜா வெள்ளை சட்டையிட்டால் அடியார் கருப்பு சட்டையிடுமைத்தனை இரே. வேட்டைக்கு போகும்பொழுது ஒரு ராஜாவானவர் வெள்ளை சட்டையோடு வேட்டையாடுவார். அப்போ வேட்டையாடினதை அந்த மான்களையும் அந்த புலிகளையும் அந்த சிங்கங்களையும் எடுத்து மேலே போட்டுட்டு வரணும் இல்லையா? யார்? அடியார்கள், வேலையாட்கள். அப்போ கருப்பு சட்டை அணிந்து கொண்டு போமா போலே பகவான் எங்கெங்கெல்லாம் அவதாரம் எடுக்கிறானோ அங்கெங்கெல்லாம் நித்திய சூரிகளும் அவதாரத்தை எடுத்து அவனுக்கு வேலையாட்களாக அனைத்து விதமான கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பார் அற்புதமாக. இப்போ ஆதிசேஷன் பெருமாள் கூடவே நிற்கிறார், அனைத்து விதமான கைங்கரியங்களையும் பண்ணுகிறார். அப்போ பெருமாள் இப்போ திருவிடந்தை அற்புதமாக பெருமாளை சேவிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு பூமியையே மேலே தூக்குறார். அப்போது இடவந்த எந்தை பிரானே என்றார். அந்த இடத்துல அவர் காலை எடுத்து அப்படி வைப்பார். அவர் வைக்கிற இடத்துல கீழே பார்த்தா ஆதிசேஷன் இருப்பார். பெருமாள் மூல ரூபாய் சேவிச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமாக தெரியும். அப்போ அவர் திருவடிக்கு கீழே பூவராக ஸ்ரீமுஷ்ண பெருமாளை சேவிப்போம். அவர் திருவடிக்கு கீழே பார்த்தா ஆதிசேஷன் நிற்பார். அப்போ அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல பெருமாள் எப்படி எங்கெங்கே அவதாரங்கள் எடுக்கிறார்களோ இந்த நித்திய சூரிகளும் கூடவே சென்று அவதாரங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவனுக்கு உகந்த பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவனுக்கு உற்றியவள் எடுத்து காட்டும் வர ஆண்டாள் சொல்கிற மாதிரி உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்ற மாதிரி இந்த நித்திய சூரிகள் பணி செய்து கொண்டு இருக்கிறார்களாம். அப்போ இங்கே எப்படி செய்கிறாங்க? அந்த ராமனானவன் வெற்றி களிப்பு தீர சயனித்து கொண்டான். அந்த நித்திய சூரிகளும் அந்த தேவர்களும் அந்த கிங்கரர்களும்
வண்டுகளாக இருக்கிறார்கள், மயில்களாக இருக்கிறார்கள். அப்போ இங்கே இருக்கிற மயில், இங்கே இருக்கிற வண்டெல்லாம் யாரு? நித்திய சூரிகள். ஏன்னா அனந்தாழ்வான் திருமலைக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சில டைமில் அப்பப்போ இங்கே வருவார். அப்போது திருமலையில் இருந்து எப்பவுமே கட்டுச்சோறு, ஸ்ரீ வைஷ்ணவங்கள்லாம் வெளியே போனாங்கன்னு சொன்னால் ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க, வேறு யாரும் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க, கையில் கட்டுச்சோறு கையில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ இந்த சுவாமி கையில் கட்டுச்சோறு எடுத்துகிட்டு வரார், தயிர் சாதம். திருமலை விட்டு கீழே இறங்கினார். இறங்கி அந்த தயிர் சாதத்தை திறந்து பார்த்தா எறும்பாக இருக்குதான். ஒன்று அனந்தாழ்வான்னு பார்த்தார். அடடே, திருமலையில் ஏற்கனவே குலசேகர ஆழ்வார் நான் மீனா பிறப்பனா, இல்லை நான் கொக்கா இருக்கட்டுமா, இல்லை நான் மரமாக இருக்கட்டுமான்னு பாடிக்கிறார். அவரு தான் எறும்பாக இருந்து வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? சரி, அதுவும் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க, நித்திய சூரிகள் எல்லாம் எறும்பாக இருக்கிறார்கள், அங்கே எப்பேற்பட்ட வண்டாக இருக்கிறார்கள், ஒரு கற்பாம்பூச்சியாக இருக்கிறாங்களாம். இப்போ கூட மூலவர் பெருமாள் சேவைக்கு போனோம்னா அந்த மூலவர் திருமேனியெல்லாம் கற்பாம்பூச்சி ஓடும், உள்ளேருந்து பூனை ஓடியாரும். அப்போது யாருமே அதை தடுப்பார் இல்லை. நம்மலாம் போனால் நில் அப்படியே அப்படின்வாங்க. அதே ஒரு பூனை பாரு, அது நல்லா நடந்துக்கிட்டு உள்ள வேகமாக ஓடும், அதை யாருமே தடுக்க முடியாது. ஏண்டா அப்படின்னா அவர்களாம் நித்திய சூரிகள், வேற யாரும் அல்ல. பூர்வ ஜென்மத்தில் இருந்து நித்திய சூரிகளாக வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறாங்க. அப்போ பாருங்க, அந்த இடத்துல பகவானுக்கு அம்சம் பண்ணக்கூடிய பிரசாதமெல்லாம் அந்த வண்டு சாப்பிடும், அந்த கற்பாம்பூச்சி சாப்பிடும், அந்த பூனை சாப்பிடும். ஆனால் நமக்கு கிடைக்குமா? நமக்கு கிடைக்காது. அங்கேயே நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டியது தான். அப்போ அதுக்கு அவ்வளோ யார் அவங்கெல்லாம் நித்திய சூரிகள் சொல்கிறவர் யார்? திருப்பானாழ்வார். அப்போ மதுரை மா வண்டு பாட. அப்போ அந்த வண்டுகள், அந்த கெங்கரர்கள், அந்த மயில்கள் எல்லாம் யார்? நித்திய சூரிகள். இந்த அனந்தாழ்வான் அந்த எறும்பை பார்த்துட்டு, நம்ம மலை மேலேருந்து வந்திருக்கிறோம், அந்த மலை மேலே இருப்பவர்கள் எல்லாரும் நித்திய சூரிகள். உடனே வேக வேகமாக போகிறார். சாதத்தை திறந்து ஒரு சாப்பிடல, அப்படியே மூடி அப்படியே எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாராம். வேக வேகமாக போய் அந்த எறும்பெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து மலையிலேயே விட்டுட்டாராம். மலையிலேயே விட்டு அதுக்கப்புறம் பிரசாதப்பட்டு அதுக்கப்புறம் இறங்கி நடந்து வந்தாராம். ஏன் அப்படி பண்ணணும்னு சொன்ன, திருமலையில் இருப்பது அனைவருமே நித்திய சூரிகள். அதுபோல் இங்கு ரங்கநாதன் கிட்ட உள்ள இருக்கக்கூடிய எல்லாம் வண்டுகள் எல்லாம் யார்? நித்திய சூரிகள். அவர்களை நம்ம கொண்டாந்து விட்டு நம்மளுக்கு என்ன சாபம் விட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆகையால் நாம் அதை செய்யக்கூடாதுன்னு செஞ்சாராம். அதை அற்புதமாக யார்? திருப்பானாழ்வார் இந்த பாசுரத்தில் அற்புதம் எடுத்து காட்டுகிறார். அரங்கத்தம்மன் அவர் தான் யார்? பெரிய கோயிலிலே கண் வளர்கிற பரமசேஷியுடைய திருவயிற்று உதரபந்தம். அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய உதரபந்தம் இது அந்த ஆபரணம், இடுப்பில் போட்டுக்கினது ஒட்டியான ஆபரணம் இருக்கு இல்லையா, அந்த ஆபரணமானது இவருடைய கண்ணுக்கு அழகாக தெரிகிறதாம். அந்த ஆபரணத்துக்கு ஆபரணம் பெற்ற வயிற்றுக்கு பட்டங்கட்டினபடியே அந்த திருவயிறு. ஏன்னா நேத்திக்கு அந்த மந்திபாய் வடவேங்கல் மாவளை சொல்லும்போது அந்த தொப்புல அற்புதமாக பாடினார், என் உள்ளத்தில் உலாகின்றதே அப்படின்னார். இப்போ அந்த தொப்புல சுற்றி என்ன இருக்கு? அவருடைய வயிறு இருக்கு. அந்த வயிறுக்கு மேலே என்ன இருக்கு? அந்த ஒட்டியானம், அந்த பகவானுக்கு சேர்ந்த ஒரு ஆபரணம், திருவயிற்று உதரபந்தம். கண்ணன் நடந்து வந்தான்னு சொன்ன பஞ்சைத்தாலி ஆமைத்தாலின்னு சொல்லிட்டு 5 விதமான தாலி சேர்த்து அவருடைய கழுத்தில் போட்டுருப்பாங்களாம், அவருடைய வயிற்று கட்டி வச்சிருப்பாங்களாம். ஏன்னா யசோத விராட்டியானவள் அந்த கண்ணனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக இது எல்லாம் அந்த காலத்தில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுபோல இந்த இடத்துல யார்? ராமனானவன் அல்லவா இங்கே சயனித்து கொண்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட அவருடைய வயிற்று உதரபந்தம், எப்பேற்பட்ட ஆபரணங்கள் புரிந்து கிடக்கிறது. இந்த ஆபரணத்துக்கு பல்லாண்டு பாடுறார். அந்த ஆபரணத்துக்கு ஆபரணம் பெற்ற வயிற்றுக்கு பட்டங்கட்டினபடியே. அப்போ அந்த இடத்துல வயிற்றின் அழகு அழகாக இருக்கிறதா, ஆபரணம் அழகாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், அந்த ஆபரணம் தான் அந்த வயிற்றுக்கு அழகு சேர்க்கிறதா, அந்த வயிறு தான் ஆபரணத்துக்கு அழகு சேர்க்குதான். அதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அடுத்து, என் உள்ளத்தில் நின்று உலாகின்றதே, என் நெஞ்சினுள்ளே அழகு சென்றோடே நின்றதே, நெஞ்சம் நாடீரே என்று திருவாய்மொழி 8ஆம் 10 6ஆம் திருவாய் நாளிலிருந்து அகல நின்றாலும் பச்சல்லை என்ற இப்பாட்டில் தசரதாத்மஜன்படியும் இங்கே உண்டு என்கிறார். அடுத்து இன்னொன்று சொல்கிறார். திருவாய்மொழி நம்மாழ்வார் சொல்கிற பிரகாரம் அந்த பாசுத்தின் பிரகாரம் அழகு சென்றேடே நின்றதே, அதாவது பகவானுடைய அந்த திருவயிற்றுடைய அழகானது ரமிக்க வைக்கிறது. அதுபோல் இங்கே என்ன சொல்கிறார் இப்பாட்டிலே, தசரதாத்மஜன் படியே, தசரதாத்மதன் அப்படின்னு சொல்லும்போது தசரத மகன் யாரு? ராமன். அப்போ ராமன் இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த காட்டுவாசிகள் இடத்துல நான் தசரதனுடைய மகன், நான் பரபிரம்மம் இல்லை, நான் நாராயணன் இல்லை, நான் விஷ்ணு இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னாராம். அந்த இடத்துல ஒரு சாதாரண மனிதன் எப்படி சயனித்து கொண்டு இருப்பானோ
அந்த அழகோடவே சயனித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு எடுத்து காட்டுகிறார் இங்கு சுவாமி. இப்பாட்டிலே தசராத்மஜன் என்றும்படியே இங்கே இரே உண்டு என்கிறார். ஆக உவந்த உள்ளன் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கிறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமயிலாட அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. எப்படி அந்த மதில்களையெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ராவணனை அழித்து, அவன் கிருவத்தை அழித்து, அவன் மதிலை அழித்து, அந்த இலங்கைக்கு இறைவனாக இருக்கக்கூடிய அவனுடைய தன்மையை அழித்தார். ஏன்னா அனைத்துக்கும் இறைவன் யாரு? பகவான் ஸ்ரீமன் நாராயணன். ஆக அவன் கர்வத்தை அழித்தார், அவனுடைய தலையை ஒரு விளையாட்டாக அறுத்து புகட்டார். அதை சொல்லி உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன். அவர் தான் யாரு? தசரதனுக்கு மகனாக பிறந்த அந்த ராமச்சந்திரன் ஓதவண்ணன். அப்பேற்பட்ட வெற்றியை அந்த இலங்கையிலேயே நின்று கொண்டாடினார் ஓதவண்ணன். அவன்தான் யாரு? மதுரமா வண்டுபாட மாமயில் ஆட. நித்திய சூரிகள் எல்லாம் இங்கே வண்டுகளாகவும் மயில்களாகவும் ஆடி நின்று பாடிக்கொண்டு இப்பொழுதும் இருக்கிறார்களே என்று. அவன் யாரு? அவர்தான் மாமயிலாட அரங்கத்தம்மான். அவன் யாரு? திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறாரே இந்த திருவரங்கநாதன், இந்த ரங்கநாதன். அவருடன் இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே நித்தியஸ்ரீ இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அழகானது எம்மை ரமிப்பிக்க வைக்கிறது. அவருடைய திருவயிற்று உதரபந்தம், திருவயிற்றிலே அந்த உதர பந்தமானது நம்மை ரமிப்பிக்க வைக்கிறது என்று என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. இங்கே என்ன சொல்றாருன்னு சொன்ன, உள்ளத்துள் நின்று உலாகின்றதேன்னு சொல்லியிருக்கலாம். என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே அப்படின்றார். ஏன்னா நம்மளும் போய் பார்க்குறோம், அவர் திருவயிற்றை சேவிக்கிறோம், நமக்கெல்லாம் அந்த எண்ணம் வரலையே, நமக்கெல்லாம் அந்த அழகு தெரியலையே. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? நான் உங்கள் உள்ளத்தில் சொல்லலை. திருப்பநாழ்வார் என்ன சொல்கிறாராம்? நல்ல பாட்டு ஒன்று தடவை சேவிச்சு பாருங்க. என் உள்ளத்தில் நின்று உலாகின்றது. என் உள்ளத்தில் தான் எனக்கு அந்த காட்சி தெரிகிறது. நீங்களும் அந்த பக்தியோடு இருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த பக்தி ரசமானது வரணும். அப்போ திருப்பானாழ்வாருடைய உள்ளத்துக்கு பகவானானவன் இந்த அளவுக்கு சேவை கொடுத்திருக்கிறார். அந்த சேவையை நமக்காக அற்புதமாக பாடி வச்சிருக்கிறார். ஆக இந்த 4வது பாட்டில் அந்த ராமனுடைய அழகை சொல்லி, திருவரங்கநாதன் தான் ராமனாக இருந்தார், அந்த ராமன் தான் இங்கே வந்து சயனித்து கொண்டார். அப்போ நித்திய சூரிகளும் இங்கே வண்டுகளாக இருக்கிறார்கள், மயில்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துலையும் எப்பொழுதும் அந்த வெற்றி முழக்கம் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. அது திருப்பானாழ்வார் அனுபவித்த அந்த அனுபவத்தை நமக்காக பாட்டாக கொடுத்திருக்கிறார். அந்த பாட்டை இன்றைக்கி நம்ம அனுபவித்தோம். இதுக்கு அடுத்த 5வது பாட்டை நாளைக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.